மிகப்பெரிய சந்தோஷம் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதாங்க. அப்படி ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சன் டிவி வழங்கும் பிரம்மாண்டமான நடன நிகழ்ச்சி தான் இந்த விவல் ஆடவர் எல்லாம் ஆட வரலாம். இது கனவுகள் நினைவாகும் நடன நிகழ்ச்சி. இது நடனங்கள் மட்டும் மோதிக்கொள்கிற மேடை இல்லைங்க, ஆசைகளும் கனவுகளும் மோதிக்கொள்கிற மேடையும் கூட. முதல் முறையாக வெள்ளித்திரை தேவதைகள் உங்க கூட ஜோடி சேர்ந்து ஆடி ஜட்ஜ் பண்ண போறாங்க. இன்றைய சுற்றுகள்ல சில பேரோட கனவுகள் தோல்வி அடைய போகுது, சில பேரோட கனவுகள் வெற்றி அடைந்து அடுத்த சுற்றுக்கு போக போகுது. இந்த அமைதியான மேடையை கொஞ்சம் அதிர வைக்கலாமா? ப்ளீஸ் வெல்கம் திரை உலகத்தின் தேவதைகள், our dream girl. Thank you so much. Please take a seat. நம்ம அழகிய தேவதைகளை வேட்டையாட வராங்க வேட்டக்காரன் டீம். Please welcome Raghav and the வேட்டக்காரன் டீம். வரும்போதே செம்ம பில்டப் கூட வரீங்க. இன்னைக்கு யார் ஆட போறாங்க? இன்னைக்கு எங்க வேட்டக்காரன் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி டேவிட், ஆனந்த் பாபு. I wish you all the very best. நம்மளோட அழகான தேவதைகளை மயக்க தன்னோட கம்பீர நடையோட வராங்க பிருத்விராஜ் and his அழகிய தமிழ் மகன் டீம். அழகிய தமிழ் மகன் 2 பேர் ஆட போறாங்க. பிரதீப் அண்ட் ரஞ்சித். Thank you. காதல் என்ற வில் எடுத்து நம்ம அழகு தேவதைகளோட மனசுல மன்மத அம்பு விட வராங்க மன்மத ராசா டீம். இன்னைக்கு ஆட போறது வந்து நம்ம சுச்சித், நெக்ஸ்ட் நம்ம விக்கி. இந்த அழகான நேரத்தை இன்னும் அழகாக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இளைய தளபதியோட இளைய தளபதி. Please welcome விக்ராந்த். ஷோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஷோ. சன் டிவினாவே டிஃப்ரென்ஸ் அண்ட் குவாலிட்டிங்கிற ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. அது இல்லாமல் இவ்வளோ அழகான ஒரு ஹீரோயின்ஸை வச்சு பண்ணுறதுல வந்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாகிஸ்தான் தீவிரவாதிங்க இது வரைக்கும் காஷ்மீருக்கு தான் போராடிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ஸ்வாதிகாவை பார்த்த பிறகு அவங்க இந்த காஷ்மீர் ஆப்பிளுக்கு தான் போராடிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். சோ நம்ம ஸ்வாதிகாவோட மன்மத ராசா டீம்ல இருந்து ஆட போறவர் சுஜித். என்னோட பேர் சுஜித். நான் படிச்சதெல்லாம் கத்தர், இப்போ ஒர்க் பண்ணுறேன் எல்லாம் சென்னையில் தான். இங்கே மெயினாக வந்திருக்க காரணம் எதுக்குன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு தான் வந்திருக்கு. டான்ஸ்னா உயிர். எங்கே எல்லாம் சான்ஸ் தேடி போயிருக்கேன் தெரியுமா? 3 வருஷம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தது. நான் எங்கே போயிருந்தாலும் காம்படிஷன் இருந்தது, அப்புறம் ஃபிசிக் ப்ராப்ளம் இருந்தது, நிறைய ப்ராப்ளம் இருந்தது. இங்கே ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. என்னோட ஆம்பிஷன் தான் என்னன்னா டான்ஸ் வழி எப்படி இருந்தாலும் பெரிய ஆளாகணும், அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் இருக்கு. இது ஒரு பிரேக் த்ரூன்னு நினைக்கிறேன். சாதிகோப்பம் எப்படின்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணலாம், எப்படி அந்த பெயர் எப்படி கரெக்டாக ஃபீல் கொண்டு வரணும். பாக்கி ஆக்ட்ரஸஸ் ஸ்டஃப் இருக்குது இவனோட கையில், அப்படின்னு நினைக்கிறேன். கூடாதே
ஐயோ கண்ணு தடுக்கிற குதிரை ஒட்ட கூடாது இலையை தூக்கி எறியாதே இலையை தூக்கி எறியாதே. காஷ்மீர் ஆப்பிள் நிஜமாவே கலக்கிட்டீங்க. சேம் ஃபார் யூ. ரொம்பவே நல்லா ஆடினீங்க. சோ இன்னைக்கு வந்திருக்க நம்ம கெஸ்ட் ஜட்ஜ் அவரை கேட்போம். சுஜித் ரொம்ப நல்லா ஆடினீங்க சுஜித். ஆனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு தோணுனது தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா இருந்திருக்கலாம்னு தோணும். மன்மதராசா டீம் கேப்டன் ரஞ்சித், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்பால் பத்தி சொல்லணும்னா ஒரு சாங் எடுத்ததே வந்து ஒரு டஃபஸ்ட் சாங் தான். இது கொரியோகிராஃபியும் ரொம்ப டஃபா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டாமினா வந்து லூஸ் ஆகும். ஃபுல் சாங் ரொம்ப அழகாக ஆடி இருந்தாரு. என்னோட அப்பா எப்பவுமே சொல்லிட்டு இருக்கும், ஏன் இது மாதிரி எல்லாம் டான்ஸ் பண்ற, படிப்பு விஷயம் எல்லாம் பண்ணு. என்னோட உள்ளார ஒரு பேஷன் இருக்கு, அது அவர் புரிய மாட்டேன் அவருக்கு. நான் காமிச்சுன்னு நினைக்கிறேன். திஸ் டெடிகேஷன் இஸ் ஃபார் மை பேரண்ட்ஸ். லவ் யூ டாட், லவ் யூ மாம், மீனா, ஸ்வாதிகா. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஸோ யூ ரியலி வாண்ட் தேங்க் யூ ஃபார் தட். சுஜித் மேடம் வந்து உங்களை டோட்டலி ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க. 3 points. நீங்க பண்ண விஷயம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. எக்ஸ்பிரஷன்ஸ்ல ரொம்ப வீக்கா இருந்தீங்க. உங்களுக்கு மூமெண்ட்ஸ் நல்லா பண்ண வருது, ஆனா அதுல ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல. சோ நான் உங்களுக்கு 2 கொடுக்கறேன்.